பிகேஎல் சீசன் 11க்கான ஆக்ஷன் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஆக்ஷன் நிறையாவே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி விலைக்கு விற்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக விலைக்கு விற்கப்பட்டிருந்தாங்க இந்த ஆக்ஷனில். இந்த வரிசையில் பிகேஎல் 11க்கான ஆக்ஷனுக்குள்ளே வந்து அன்சோல்டான பிளேயர் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸு இந்த மாதிரி பிகேயில் விளாண்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸான பெரிய பெரிய ஜாமான் பிளேயர்ஸ் இவங்க எல்லாமே இந்த ஆக்ஷனில் அன்சோல்டாக இருந்தாங்க. பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, யார் யாருன்னு பார்த்தலாம். இந்த வரிசையில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் சௌத்ரி தான். இவர் ஆக்ஷனுக்குள்ளே வந்ததுமே யாருமே கை தூக்கலை. இவர் அன்சோல்ட் ஆனதுக்கப்புறம் இவர் ஒரு ரிட்டைர்மெண்ட்டே அறிவிச்சிட்டாரு. இனிமேல் பிகேயில் நம்ம ராகுல் சௌத்ரியை பார்க்கறதே கஷ்டம் தான். இனிமேல் எனக்காக ரொம்ப பிடிச்ச பிளேயருங்க. இவர் தெலுங்கு டேட்டில் இருக்கும்போது செம்மையாக ஆடுவாருங்க. இவருக்கு வந்து ஒரு பேரே இருக்குது, ஒரு ரைட் மிஷின் தான் சொல்லுவாங்க இவரை. இவருக்கு உள்ளே வந்தாலே டப்பு டப்புட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போவார். ஒரு கடைசி 4 சீசன் தான் அந்தளவுக்கு விளாடல. வயசுன்ற ஒரு காரணம், ஏஜ் ஆகிடுச்சு, அதனாலேயே இவரை எல்லாருமே ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஓரளவுக்கு கடைசி 4 சீசனில் ஒரு டீமில் இருந்தார். அந்தளவுக்கு பிளேயிங்லேயும் ஆட வைக்கல இவரை. அதனாலேயே இன்னமும் தெரில இந்த சீசனில் அன்சோல்ட் ஆகிட்டார். கடைசி 4 சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் தலைவரசர் இருந்தார். அதுக்கப்புறம் புனேபட்டன் போனார். அப்புறம் கடைசி 2 சீசனில் ஜெய்ப்பூர் பிங்க் பார்ட்னர்ஸில் இருந்தார். ஓரளவுக்கு அப்பப்போ சான்ஸ் கிடச்சி, ஆனால் அந்தளவுக்கு இவர் விளாட வைக்கல. பிகேஎல் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரெல்லாம் ஒரு குட் பிளேயரு. ஒரு சீசன் 1லேருந்து சீசன் 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செமையான தரமான பிளேயரு. இப்போ தான் அந்தளவுக்கு இவரை அந்தளவுக்கு சான்ஸ் கொடுக்கல. சீசன் வரைக்கும் வந்துட்டு பெருசு தான். ஆனால் இவர் ஏஜுக்கு குட் பை நம்ம ராகுல் சௌத்ரி. பார்க்கறதே கஷ்டம்தான். யார் ராகுல் சௌத்ரி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பிளேயருங்க. கேட்டால் தெலுங்கு டைட்டன்ஸ் ராகுல் சௌத்ரிக்கு அப்புறம் இவர் தான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்த ஒரு சீசனில் கலக்குன்னு கலக்கிட்டாரு. ஏன்னா அந்த சீசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு 22 ரைட் பாயிண்ட்டு. அவ்வளோ தாண்டா, இனிமேல் இவர் தாண்டா இனிமேல் தெலுங்கு டைட்டன்ஸை காப்பாற்ற போகிறான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான பிளேயிங்கு. ஆனால் இடையில வந்தான்றான்ற மாதிரி இன்ஜுரி இவளுக்கு வந்துட்டு அந்த சீசன் அடுத்த சீசன் இவர் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்தார். இன்ஜுரினாலே கொஞ்சம் கேம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் லாஸ்ட் சீசன் ஆட வச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு விளையாடலன்றனாலேயே அன்சோல்டுன்ற நிலைமைக்கு போயிட்டார். இப்போ பார்ப்போம் ஏதாவது ஒரு டீமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராருன்னு. இன்ஜுரி ஏதாவது வந்தால். விஷால் பரத்வாஜ் இவர்னு பார்த்தீங்கன்னா சீசன் 5 சீசன் 6 தான் இவருக்கு ஒரு பீக்கான சீசனாக இருந்துச்சு. அப்போ தெலுங்கு டைட்டன்ஸில் இருந்தார். செம்மையாக விளையாடுவார். இவர்கிட்ட வந்தாங்கன்னா கார்னர்ஸ்னு வந்தாங்கன்னா இவர்கிட்ட தப்பவே முடியாது. வந்தாருன்னா அப்படியே அழகே பிடிச்சி போட்டுருவார். ஆனால் இப்போ ஒரு கடைசி 4 சீசனாக தான் இவருக்கு ரொம்பவே புவரான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இவரோட காரணமே மெயினாக எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட அட்வான்ஸ் டேக் நிறையாவே போவார். எந்த அளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவாரோ அதே லெவலுக்கு அட்வான்ஸ் டேக்லும் நிறையா ட்ரை பண்ணுவார். அதனாலே என்னமோன்னு தெரில இந்த ஆக்ஷனில் இவர் அன்சோல்ட் ஆகிட்டார். டே 1 ஆக்ஷனில் பி கேட்டகரி லிஸ்ட்டில் வந்தார், அன்சோல்ட் ஆகிட்டார். சரி, ஓகே, டே 2ல் அன்சோல்ட் ஆன கேட்டகரி லிஸ்ட்டில் வருவார், ஏதாவது டீம் எடுக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் யாருமே எடுக்கலை. பார்ப்போம் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதுக்காக வராருன்னு. ரோஹித் குலியா இவர் லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸுக்கு விளாண்டார். இவருமே அன்சோல்டாக இருக்கார். சந்தீப் தூள் இவருமே ஒரு லாஸ்ட் இயர் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு விளாண்டார். நல்ல ஒரு டிஃபெண்டரு. இவருமே அன்சோல்டாக இருக்கார். சுரேந்தர் சிங் இவருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூம்பாக்கு ரெண்டு சீசன் பார்த்திங்கன்னா கேப்டன்லாம் பண்ணியிருந்தார். அப்போ கேப்டன் மூலமாக நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா எடுத்து விளாண்டார். ஆனால் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு இவர் அட்வான்ஸ் டேக்கில் ஈடுபடுவார். அதனாலே என்னமோன்னு தெரில இவரும் அன்சோல்டாக இருக்கார். இந்த இதில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரன் ரஞ்சித் இவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செம்மையான பிளேயருங்க. ஆனால் கொடுக்க வந்தான்டா கௌசிக்ன்ற மாதிரி இவருக்கும் ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் தான். அதனாலே கேட்டால் லாஸ்ட்டு 2 சீசனும் செம்மையாக ப்ளே பண்ண முடியல. இல்லைனா இவரெல்லாம் கேட்டால் ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் வந்திருக்க வேண்டியது. இவர் ஆசனம் என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீமுக்கு பிரைமரி ரைடராக வரணும்னா. ஏன்னா ஒரு கடைசி சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மேட்சோ 3 மேட்சோ விளாண்டுருப்பாரு. அந்த விளாண்ட மேட்ச்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் விளாண்டுருப்பாரு. அப்போ விளாண்டுருக்கும் போதே ஒரு இன்ஜுரி வந்தனாலே திரும்பி வெளில போயிட்டார். இவரோட பீக் சீசன் எடுத்திங்கன்னா சீசன் 5 சீசன் 6 என்னன்னு பார்த்திங்கன்னா இவர் குஜராத்துக்கு தபாங் டெல்லிக்கெலாம் ஒரு செகண்ட் ரேட்டாக நல்லா விளாண்டுருக்காரு. நம்ம பவன் சரவத்துக்கு கூட ஒரு செகண்ட் ரேட்டாக இவர் வந்துருக்காரு பெங்களூரு புல்ஸில். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இவர் ஹரியானா சேல்ஸுக்கு வந்தார். ஓரளவுக்கு விளாண்டாரு. ஆனால் இவருக்கு இன்ஜுரி தான் இவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. இன்ஜுரி மட்டும் இல்லாமல் இருந்தால் இவர் எங்கேயோ போயிருக்க வேண்டியது. இங்கே வந்து அன்சோல்ட் ஆகிற நிலைமைக்கு அந்த இன்ஜுரி ப்ராப்ளம் வந்துடுது இவருக்கு. பார்க்கலாம் இவர் ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஒரு டீமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக விளாட்றா இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் டீமுக்கு வருவான்னு தான் நான் நம்புகிறேன். ஆனந்த் சிங் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் 7ல் பெங்கால் வாரியர்ஸுக்கு செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பார். அந்த சீசன் டைட்டில் கூட அடித்தாங்க. அப்போ இப்போ கடைசி சீசன் பார்த்திங்கன்னா பெங்களூரு புல்ஸுக்கு விளாண்டாரு. அந்தளவுக்கு புவர் பர்ஃபார்மன்ஸ். அதனாலேயே என்னமோ தெரில இவரும் அன்சோல்டாக இருக்கார். நம்ம தமிழகத்தை சேர்ந்த சச்சின் சந்திரசேகர் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான கவர் டிஃபெண்டரு.
சீசன் 8ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கவர் டிஃபெண்டராக பட்னா பேசிக் விளாண்டுருப்பாரு. அப்புறம் சீசன் 9ல் ஓரளவுக்கு ப்ளே பண்ணார். சீசன் 10ல் அதாவது லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார் ஓரளவுக்கு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸே இவரால் டெலிவரி பண்ண முடியல. அப்போ லாஸ்ட் இயர் விளாண்டுட்டு இருக்கும்போது பாதியில் ரூல் அவுட் ஆகி போனார் இன்ஜுரின்னு. அது ரெண்டுமே சேர்த்தாலே இவருக்கு ஒரு அன்சோல்டான நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டுள்ளார். அடுத்ததான் நம்ம அபிஷேக் சிங். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் 8ல் தரமாக விளாண்டுருப்பாருங்க யூம்பாவோட பிரைமரி ரைடராக இருந்தார். அப்போ தான் நம்ம அஜித் குமாரும் கூட இருந்தார். ஃபர்ஸ்ட் லேட்டராச்சு கீழே இவர் ஒரு நல்ல பிரைமரி ரைடரு. இவருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன் தான். அதனாலே என்னமோன்னு தெரில அந்தளவுக்கு இவரால் பர்ஃபார்மன்ஸ் தர முடியல. கடைசி சீசன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸில் இருந்தார். இவர் கண்ணிலே காட்டல, ஃபுல்லாக பெஞ்சில் உட்காந்தார். ஒரு மேட்ச் கூட ஆட வைக்கல. அதனால என்னமோன்னு தெரில இந்த சீசனில் இவர் அன்சோல்டாக இருக்கார். அப்புறம் நம்ம நிதின் தோமர் இவருமே சீசனுக்கு வந்திருந்தார், அன்சோல்டாக இருந்தார். இவரெல்லாம் சீசன் 5லன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கேப்டனாக இருந்தார். பேரை கேட்டானே அனல் பறக்கும். யூபிஎஸில் ஒரு பிரைமரி ரைடராக இருந்தார். ஆனால் சீசன் ஆக இவருக்கும் ஏஜ் ஆகும் இல்லையா, அந்த காரணமாகவே இவர் அன்சோல்டாக இருந்தார். பேசிக்காக இவருமே ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாருன்னு தான் நானும் பார்ப்போம். இப்போ நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்னு எடுத்திங்கன்னா நிறையாவே நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் அன்சோல்டாக இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வாந்த் இவரும் அன்சோல்டாக இருந்தார். இந்த பிகேஎல் ஆப்ஷனில் டே 1ல் அன்சோல்டாக இருந்தார். பி கேட்டகரியில் வந்தார். சரி ஓகே டே 2ல் எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்பயும் எடுக்கலை, இவரும் அன்சோல்டாக இருக்கார். அப்போ நம்ம தமிழ் தராசுக்கு ப்ளே பண்ண மாசான முத்து, செல்வமணி இவங்களும் அன்சோல்டாக இருக்காங்க. மாசான முத்துவாக குடிச்ச சான்ஸை ஓரளவுக்கு விளாண்டாரு. செல்வமணிலாம் ப்ளேவே பண்ண வைக்கல தமிழ் தராசு, இவரும் அன்சோல்டாக இருக்கார். சரி ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகி உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.